और फ्यूचर आपका कैसा है? 20 साल का है हमारा पूरा देश का। ये इंडिया मैं हूँ। अच्छा, ये आपके कारण पार्लियामेंट क्यों नहीं चलने दे रहे हैं? ये हम सारे ऑपोजिशन को मतलब वो आदमी गायब है। अमित भाई आए नहीं थे आज हाउस में। अमित भाई से पूछना पड़ेगा। मैं जो भी बोलता हूँ ये करते हैं। ये बड़े सीरियस लग रहे हैं। कम बोलते हैं आजकल। सदन को चलाने में मदद कीजिए। आपके कारण सदन नहीं चल रहा है। மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த அவையிலே மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை, வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார், இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? இப்பொழுதும் சொல்கிறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து, பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? வணக்கம். இது கேள்விக்களம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதானி விவகாரம் எழுப்பப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அது சார்ந்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வரக்கூடிய நிலையில் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்படும் புகார்கள் குறித்து விசாரிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன. ஒன்றிய அரசு அதற்கு இணங்கவில்லை. இது சார்ந்தும் பேச இருக்கிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள், பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் எழுத்தாளர் திரு அருணன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு தராசு ஷியாம் அவர்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். ஒன்று அகில இந்திய அளவிலான ஒரு சிக்கல், இன்னொன்று மாநில சட்டமன்றத்தில் எதிரொலித்த இந்த விவகாரம். இந்த இரண்டிலும் உங்களுடைய முதற் பார்வை என்ன? பாராளுமன்ற கூட்டுக்குழு கேட்பது எதிர்க்கட்சிகளின் உரிமை. இதற்கு முன்பு எத்தனையோ முறை அப்படி அமைத்திருக்கிறார்கள். உதாரணமாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2013 பாராளுமன்ற கூட்டுக்குழு, இப்படி பல விசாரணைகள் நடந்திருக்கின்றன. எனவே மோடி அரசுக்கு மடியிலே கனமில்லை என்றால் கண்டிப்பாக பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவு போட வேண்டும். ஆனால் போட மறுப்பதன் மூலமாக பாராளுமன்றம், மக்களவை நிரந்தரமாக முடங்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். அதுதான் அதில் இருக்கிற உண்மையான சிக்கல். முடக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நினைப்பதை விட முடக்க வேண்டும் என்று மறைமுகமாக பாரதிய ஜனதா நினைப்பது மிக அதிகம். பொதுவாக இந்திய அரசியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்திய அரசியலின் பின்புலமாக பல காலகட்டங்களிலே பல வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் கூட, 91 லக்குபாய் பதக், லண்டன் ஊறுகாய் வியாபாரி, அவர் எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஊடகங்களில், குறிப்பாக அச்சு ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற நிலைக்குழு வேற, பாராளுமன்ற கூட்டுக்குழு தேவைக்கேற்ப அமைப்பது தான். குறிப்பாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை அமைப்பது தான். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு, ஒன்று நாடாளுமன்றத்துக்குள்ளே நடப்பது, இன்னொன்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம்.
அதானி அவர்களை சந்திக்கவில்லை என்று திட்டவட்டமாக சட்டமன்றத்திலே முதல்வர் மறுக்கிறார் என்றால் நான் அப்படியே தான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் சட்டமன்றத்திலே உண்மைக்கு புறம்பான தகவலை சொன்னால் அது நாளைக்கு இல்லை இதுதான் உண்மை என்று ஆனால் நேரடியாக உரிமை பிரச்சனை வரும். கண்டிப்பாக அதிலே முதல்வர் மிக எச்சரிக்கையோடு இருப்பார் என்பதுதான் எனது கருத்து. எனவே முதல்வரை பொறுத்தவரையில் அதானி அவர்களை சந்திக்கவில்லை. இன்னொன்று அதிலே உண்மையான சிக்கல் என்னவென்றால் சூரிய சக்தி மின்சார கொள்முதல் மத்திய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் செய்கிறது. மாநில அரசுகள் மத்திய அரசு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகின்றன. குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் என்ன வைக்கப்பட்டது என்றால் அப்படியான ஒப்பந்தங்களை போடுவதற்கு மாநில அரசுகளை தூண்டுவதற்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதுதான். ஆக இங்கு பணம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். 2021 அந்த செக் பீரியடு அதுல எனக்கு பல சந்தேகம் இருக்கிறது. காரணம் மே மாதம் திமுக ஆட்சி வருகிறது. உடனடியாக நமக்கு கோவிட் பெரிய அளவுக்கான தொற்று, இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய தொற்று. அது கோவிட் அந்த அலையை தாங்கி பிடித்து அதை தாண்டி வருவதற்கே திமுக அரசுக்கு ஓரிரு மாதங்கள் ஆகிவிட்டன. எனவே அந்த ஜூலை செக் பீரியட் என்பது சரியா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, சூரிய சக்தி மின்சார கொள்முதல் அதற்கு முன்பே போடப்பட்ட ஒரு விவகாரம். 2018 காலகட்டத்திலேயே நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதை பார்த்திருக்கிறேன். நமக்கெல்லாம் பருப்பு வகைகள் அங்கிருந்து தான் வரணும். ஆனால் பார்த்தா மழை பெய்யும் போது பருப்பு வகைகளை விதைப்பார்கள். அதற்கு பதிலாக முழுக்க முழுக்க சூரிய சக்தி தகடுகள் போர்த்தப்பட்டிருந்தன எல்லா நிலங்களிலும், எல்லா காலி நிலங்களிலும். இனி பருப்பு எப்படி கிடைக்கும் என்று கூட நான் அப்போது நினைத்தேன். எல்லாம் யார் என்று கேட்டால் அதானி என்றுதான் சொன்னார்கள். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட். எல்லாமே மத்திய அரசோடு ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். டு நோ த ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ். இதுதான் இந்தியாவின் இன்றைய லக்கி பாஸ்கர் அதானி கடைபிடிக்கிற உத்தி என்பதுதான் எனது கருத்து. திரு ஷாம், அரசாங்கமே இதில் விவாதத்தை விரும்பவில்லை, நாடாளுமன்றம் முடங்குவதை ஒன்றிய அரசு விரும்புகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அவை முடங்குவது அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்றது ஒன்று. இது அரசாங்கத்துக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் இல்லையே. ஜேபிசி எல்லாவற்றுக்கும் அமைக்க தேவையில்லை, முக்கியமான விஷயங்களில் ஜேபிசி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வக்ஃபு பில்லை என்ன செய்யலாம், அதில் திருத்தங்களை மேற்கொள்ளணுமா அப்படின்றதுக்கு ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி 2 அவையிலும் சேர்த்து ஒரு செலக்ட் கமிட்டியை போட்டிருக்கிறாங்க. அது மாதிரியான ஒன்று இதில் ஏன் அவங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள்? இந்த பிரச்சனையிலேயே பிரதமர் இதுவரையிலும் பேச மறுப்பது ஏன்? ஏனென்றால் ஒரு ஜேபிசியோட முக்கியமான மெத்தடாலஜி எதுன்னா டு கேதர் எவிடன்ஸ் அண்ட் டு ஹாவ் பப்ளிக் ஒப்பீனியன். அது ரொம்ப முக்கியம். யாரை வேண்டுமானாலும் அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம், ஒன்று. இரண்டாவது, ஜேபிசியில் நடக்கிற அன்றாட விஷயங்களை அன்றாடம் அவர்கள் பேட்டியாக கொடுக்கலாம். இந்த 2 உரிமைகளும் ஜேபிசிக்கு இருக்கு, நிலைக்குழுவுக்கு அது கிடையாது. அப்போ இயல்பாக எதற்கு பயப்படுகிறார்கள் என்றால், இதற்கு முன்பு ஜேபிசி உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட வக்ஃப் வாரியம், ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலம், பிற ஆட்சி காலங்களை எடுத்து பார்த்தால் அந்த ஜேபிசி அமைத்தல் என்பதே ஒரு வகையில் அந்த ஆட்சி அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதுல அவங்க பயப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மோடி அரசோட ஸ்டைலே பார்லிமெண்ட்டுக்கு பெரிய ஆன்சர் பண்றதே இல்லை. நரேந்திர மோடி அவர்களே எத்தனை முறை பாராளுமன்றத்துக்கு வருகிறார், ஒன்று. இரண்டாவது, கடைசி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா மசோதாக்களையும் குரல் ஓட்டெடுப்பு மூலமாக நிறைவேற்றி விடுவார்கள். அதாவது தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கோ, கடைசியில் இருக்கிற அந்த அரை நாள் ஒரு நாளிலே ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றுவார்கள். இது தொடர்ந்து அவர்கள் கடைபிடித்து வருகிற மோடஸ் ஆபரண்டி. எனவே லக்கி பாஸ்கரை காப்பாற்ற வேண்டும் என்று மோடி அரசு நினைப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? சரி, மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். திரு பாலு, தொடர்ந்து இந்த பிரச்சனையில் கருத்துக்களை பாமக தரப்பில் தெரிவிச்சுட்டு வரீங்க. முதலமைச்சர் ஒன்று மறுத்திருக்கிறார், இரண்டாவது இது மாதிரி நாங்கள் திமுக உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி இந்த விவகாரத்தில் தவறு நடந்திருந்தால் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேபிசியை கேட்குறாங்க, இந்தியா கூட்டணி வலியுறுத்துகிறது. இதே மாதிரி பிஜேபியும் பிஎம்கேவும் கேட்க தயாரா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனே அதுக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு முன்பாக இந்த பிரச்சனையினுடைய கோணத்தை 3 விதத்தில் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, தமிழக முதலமைச்சர் தன்னுடைய சந்திப்பு, இன்றைக்கு கூட நீங்கள் உங்களுடைய சட்டமன்றத்தில் அவர் பேசிய உரையை பார்த்தேன், சந்திப்பு தொடர்பானதாகவும் மற்றும் ஜேபிசி இரண்டுக்குமான விளக்கத்தை மட்டும் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பிரச்சனை அது மட்டுமல்ல. பிரச்சனை தமிழகத்தை பொறுத்தவரையில் எது என்றால், தமிழக நீங்க கேட்டது சந்திச்சிங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரெண்டு ஃபேக்டர். ஒன்று,
இப்போ எல்லாமே அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஒரு விஷயத்தை அவங்கவுங்க வந்து சைலண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. என்னென்னா இந்த தமிழக மின்சாரத்துறையினுடைய பெயர் அமெரிக்காவினுடைய குற்றப்பத்திரிகை 54 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை இதோ என்னிடம் இருக்கிறது. இதில் பல்வேறு மாநிலங்களையும் தமிழகத்தையும் உள்ளடக்கி அதனுடைய பத்தி 50 மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த இருக்கக்கூடிய மத்திய அந்த இயற்கை மின்சாரம் பெறுவதற்கு அந்த அமைப்பிடமிருந்து நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று ஊக்கத்தொகை மாநில அரசுகளுக்கு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அங்கே நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இது முதல் குற்றச்சாட்டு. இதற்கு இன்று வரை இந்த நிமிடம் வரை தமிழக அரசின் சார்பில் தமிழக முதலமைச்சரின் சார்பில் எந்த பதிலும் இதுவரையில் வரவில்லை. இரண்டாவது, இதை எதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது தொடர்பான யுஎன்ஐ வெளியிட்ட செய்தி அதுவும் என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே இருக்க சித்தரஞ்சன் சாலையில் தமிழக முதலமைச்சரை அதானி அவர்கள் சந்தித்தார் என்று வந்த செய்தி. இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் முதலாக இந்த சந்திப்பு தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய பிரச்சனை தொடர்பாகவும் எழுப்பிய போது அவர் ஒரு கண்ணியக்குறைவான, என்னை பொறுத்தவரையில் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி ஒரு பதிலை அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். பிறகு கூட ஒரு தலைவர், ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர் இந்த கேள்வி எழுப்புகின்ற போது அதற்கான விளக்கத்தை தமிழக அரசோ அல்லது தமிழக முதலமைச்சரோ கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்ன அவர் இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இதில் மூன்றாவதாக இணைத்து நீங்கள் பார்க்கணும். குணாவுக்கு நான் தயவுசெய்து சொல்கிறது என்னென்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏன் நம்ம இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சம் கோடி கடன் சுமையில் தமிழக மின்சார வாரியம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 10,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டியிருக்கிறோம். 3 ஆண்டுகளில் 40,000 கோடிக்கு மேலாக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறோம். இப்படியும் உயர்த்திய பிறகு இன்றைக்கு கடனிலும் இந்த மாதிரியான ஊழலிலும் சுமந்து கொண்டிருக்கக்கூடியதனால் இந்த மூன்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எழுப்பக்கூடியதனுடைய காரணம் தமிழகத்தினுடைய மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது. இன்னொன்று, இங்கே ஏதோ ஒரு அதிகாரி அல்லது ஏதோ ஒரு நபர் அதானியோடு தொடர்பு கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. நான் ஒன்றை கேட்கிறேன். இப்பொழுது தமிழக முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார், ஜேபிசிக்கு நீங்கள் ஆதரவா என்று கேட்டார். உடனடியாக எங்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைவருடைய பதில் வந்திருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக அதை ஆதரிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதை விரும்புகிறது. அது யாராக இருந்தாலும் இந்த ஸ்பெசிபிக் அறிக்கைக்கு முன்னாடி வரையிலும் நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற இல்ல ஒரே அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. இல்ல அதாவது ஸ்பெசிபிக்கா இல்ல நான் திருபால் ஒரே நிமிஷம், அரை செகண்ட் தான் அதுக்கு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அகில இந்திய பிரச்சனைகள்ல கருத்து தெரிவிக்குது. அதானி விவகாரத்துல பல மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஒடிசா, நீங்க இங்க ஆந்திரா தொடங்கி பல மாநிலங்களுடைய பெயர்கள் அதில் இருக்குது. ஆந்திரா அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட்டும் போட்டிருந்தாங்க. ஆமாம், இந்தியா முழுக்க அந்த தேசிய சூரிய ஒளி மின்சாரத்துக்கான அமைப்பு மாநிலங்களோடு ஒப்பந்தம் செய்யுது. இந்த விவகாரத்தில் ஏன் பரந்துபட்ட விசாரணையை நீங்கள் கேட்க மறுக்கிறேன்னு நீங்க கேட்டது இல்லையே? பார்லிமெண்ட்ல இது வரலையும் பேசியிருக்கீங்களா? அதாவது பாருங்க, இந்த நிமிடத்தில் ஏதோ என்னிடம் அறிக்கை இருக்கிறது, நாங்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறோம், கொடுங்கிறோம். இதில் எங்களுக்கு மாற்று. இதற்கு முன்பே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி ஒரு பேட்டியில் இதை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இதை வலியுறுத்தவில்லை என்று நீங்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்காங்க. சிபிஐ வலியுறுத்தி சிபிஐ டைரக்டருக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தாவோ, பிரதமருக்கு கடிதம் எழுதி இப்படி ஒரு கோரிக்கை வைத்ததாவோ என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் எங்களால செய்ய முடியல. இருங்க ஒரு நிமிஷம். பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிபிஐ விசாரிக்கணும். நான் திரும்பி சொல்றேன், உங்களுடைய இந்த பந்து இந்த அந்த மத்திய அரசை நோக்கி இருக்கக்கூடிய பந்தை கொஞ்சம் நம்ம மாநிலம் பக்கம் கொஞ்சம் திருப்புங்க. 2 விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஒன்று, மத்திய அரசு தொடர்புடையது அதானி விஷயம், அந்த விஷயம் வருகிறது. சந்திப்பு இல்லை என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதை என்றைக்கு சொல்லியிருக்க வேண்டும்? ஏன் இத்தனை காலம் அமைதி காத்தார்? இன்றைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? இன்றும் கூட சொல்கிறேன், சட்டமன்றத்தில் அவர் எழுப்பியிருக்கூடிய மொத்த பிரச்சனைக்குமான வினாவை அவர் கொடுத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கேள்வி சார். சரி பாருங்க, இப்போ கூட ஒரே நிமிஷம், ஷியாம் சார் கூட சொன்னார், அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு கூட சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அது திமுகவா அண்ணா திமுகவா அது எல்லாம் எங்களுக்கு பொருள். இதன் மூலமாக தமிழகத்தினுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. 2 ரூபாய் 61 பைசா என்று கூடுதலான தொகை கொடுத்து அந்த மின்சக்தி வாங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா, நான் என்னுடைய கேள்வி என்ன, இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல, பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்ப தயார்னு சொன்னார்.
தமிழகத்தின் மீது, தமிழக மின்சாரத்துறையின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் சேர்த்து ஜேபிசி விசாரிக்கணும் என்று சொல்லணும். நான் கேட்கிறேன், அதற்கு நாங்கள் ஜேபிசி விசாரணைனால எல்லாம் தானே இல்ல இல்ல, அது அதுல சைலண்ட், அது சைலண்ட் மோட். ஜேபிசி விசாரணை இருங்க இருங்க அதானி பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். எப்படி தமிழ்நாடு நீங்களா ஒரு விசாரணை நடக்கும்? ஒரே நிமிஷம். நாங்க பாஜக இருக்கிறவங்களுக்காக பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்கிற அந்த கருத்தை ஒதுக்கி வைங்க. நாங்க இந்த பிரச்சனையில முழு மனதோடு இல்ல, நான் பிஜேபிக்கே வரல சார். அதே சமயம் இல்ல ஜேபிசி அப்படின்னு வர்றது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எல்லா டீல்ஸ் பத்தி தானே அது இருக்கும். கரெக்ட். அது எப்படி தமிழ்நாடு நீக்கிட்டு மற்ற ஸ்டேட் மட்டும் வந்து விசாரிப்பாங்களா? தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு ஜேபிசி அவசியம். இன்னைக்கு குரல் கொடுத்தவர்கள், போராட்டம் நடத்தியவர்கள், திமுகவினுடைய எம்பிகள், தமிழக முதலமைச்சர், எந்தாவது ஒருத்தர் தமிழகத்தின் மீதும் குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்ல போனா, தமிழக மின்சாரத்துறை இதை எங்களுக்கு விசாரிக்கணும்னு சொன்னோம். ஏன் தன் மீது ஒரு ஒரு பழி சுமத்துகின்ற பொழுது அதற்கான ஒரு விடையை கண்டுபிடிக்க அந்த துறை சார்ந்த அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் ஏன் முன் வரவில்லை என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், தமிழக அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகை தொடர்பாக இதுவரையில் நமது அமைச்சரோ தமிழக முதலமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எங்கேயாவது வாய்த்து வந்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க. அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? அமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு அதானியோடு எந்த ஒப்பந்தத்தையும் போட்டுக்கொள்ளல. முதலமைச்சர் நீங்க ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட். முதலமைச்சர் சொல்றதோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அது கண்டென்ட்டே இங்க கிடையாது. நேரடி ஒப்பந்தம், ஸ்பெசிபிக் நேரடி ஒப்பந்தம் செய்யவே முடியாதுங்கிறத நாங்களே சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மின்சாரத்தை நீங்க அங்க வாங்கணும்னு சொன்னா போறோம், நாங்க அவங்கள்ட்ட விற்போம். இதுதான் அதான் சார். இது உங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் கூட இதை சொல்றதுக்கு நீங்க மறக்கிறீங்க. இது விரும்பல நீங்க. ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் வாங்க. நீங்க என்ன உங்களுடைய இதை விட என்ன சார் ஸ்பெசிபிக் பாயிண்ட்? ஒண்ணு வரி பணம் வீணாயிடுச்சுன்றீங்க, ஈடியோட பணம் வீணாயிடுச்சு. அமெரிக்கா நீதிமன்றத்தில் தமிழக மின்சாரத்துறையினுடைய பெயர் இடம்பெற்றதன் காரணமாக தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதே வேளையில் அதானி தொடர்பான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிற மாநிலங்கள் தொடர்புடையதாக இருக்கக்கூடியது பிரதமரோடு இதை ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அந்த விசாரணையும் ஜேபிசி நடத்தணும்னு சொல்றோம். தமிழகத்தின் மீது குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது நாம் விசாரித்து நாம் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்ல, தமிழக முதலமைச்சர் எனக்கு இல்ல, நீங்க வந்து தமிழ்நாடு மின்சாரத்துறையினுடைய அமைச்சருக்கு இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனையை நீங்கள் அப்படியே மூடி மறைத்து விட்டு அதை அப்படியே சைலண்ட் மோட் ஆக்கிட்டு நீங்க மத்திய அரசு, நீங்க இருக்கக்கூடிய வாதத்தை மட்டும் பாருங்க. நீங்க பார்லிமெண்ட்ல யாராவது ஒருத்தர் எங்கள் மாநிலத்தின் மீது விமர்சனம், இதுக்கு ஜேபிசி வேணும், நீங்க குரல் கொடுக்க சொல்லுங்க, பேசினாங்களான்னு கேளுங்க. ஓகே சரவணன், அடுக்கடுக்கான பல அம்சங்களை திரு பாலு. இல்லை, இப்போது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவர்கள் வந்து ஏசியத்தின் அடிப்படையில் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஏதேதோ பொய்களை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறாங்க. அது சாத்தனூர் டேம்லேருந்து அதானி வரைக்கும் பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ இவங்க என்ன நினச்சாங்க, ஒரு பெரிய ஏதோ ரகசியத்தை திரு அன்புமணி ராமதாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் அது பெரிய அறிக்கையாக விட்டார், அது அப்படியே பெரிய ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண போகிறது அப்படின்னு நினச்சி ஏதோ மீட் செய்தாரா, திரு அதானி அவர்களை முதல்வர் சந்தித்தாரான்னு கேட்டார். அண்ணன் தராசு ஷியாம் தெளிவாக சொன்னாங்க. 2 வாரமாக முதல்வர் எதுவுமே சொல்லலைன்னா முதல்வருக்கு தெரியும் எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக சட்டசபை இருக்கு, டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. அங்கே வந்து எடுத்து வைக்கிறார், நான் அதானியை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது அதற்கு மன்னிப்பு கேட்பாரா? திரு அன்புமணி ராமதாஸ் நிஜமாவே ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரு இன்டெகிரிட்டியை காப்பாற்றக்கூடிய அரசியல்வாதினா ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார், மன்னிப்பு கேட்கணும்ல, மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பாரா? கேட்க மாட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்க, கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அருமையாக கேள்வி கேட்டீங்க நீங்கள். அவங்க ஜேபிசி தானே கேட்குறாங்கன்னு. இல்லை, தமிழ்நாடு அதானி 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ்நாடுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இதுல எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது ஒரு பத்தியில இருக்குன்னு எடுத்து காமிக்க சொல்லுங்க அவரை. ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல தமிழ்நாடு சார், நான் படிக்கிறேன் சார், நீங்க கேளுங்க சார். நீங்க இந்த கேள்வி கேட்டதனால சொல்றேன். நான் படிக்கிறேன், நான் படிச்சு காமிங்கன்னு சொல்றேன். மத்திய அரசினுடைய நிறுவனமா? ஒரு நிமிஷம் இருங்க சார், அவசரப்படாதீங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது, கொஞ்சம் இருங்க. Following the promise of bribes to Indian government officials. Indian government officials யாரு? சசி
சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஒரு அவங்க உளுத்து ஒரு நிமிஷம் உளுத்து சார், போன ரன்னிங் கமெண்ட்ரி வாய்ப்பு கொடுக்காதீங்க, வைக்கிறார். ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க. நீங்க பேசும்போது பொறுமையா கேட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இத படிங்க. இந்த நான் படிக்க பதட்டப்படல, இந்த இண்டிக்மெண்ட்ட படிங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் 10 முறை படிச்சிட்டு இல்ல இல்ல, இருக்கோம். அத மட்டும் நீங்க இண்டிக்மெண்ட் மட்டும் படிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்னு ஒன்னு இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டையும் படிங்க. அந்த படிக்கல, நீங்க படிச்சிருந்தா பேசிருக்க மாட்டீங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த கம்ப்ளைண்ட் அதாவது என்னன்னா, இந்த இண்டிக்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது, ஆந்திரா பேர் இருக்கு, ஒடிஷா பேர் இருக்கு. ஒடிஷா அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்ததா இருக்கு, ஆந்திரா அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா இருக்கு. அத போல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடுல இல்ல, தமிழ்நாடு கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க, on the promise of bribes to Indian government officials அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தொடருங்களா? பாக்குறேன் சார், இன்னொரு அபௌட் பிட் ஒரு நிமிஷம் சார், பேரா 50 தான் சார் படிக்கிறாங்க. நீங்க அதையே ஃபர்ஸ்ட் இத படிக்காம விட்டீங்க, கொஞ்சம் இருங்க. டெக்னிகாலிட்டிஸ்குள்ள போ, சாராம்சத்துக்கு வாங்க. அதுதான் சாராம்சம், இதுதான். என்ன சொல்றாங்கன்னா, இருக்கு அந்த சமயத்துல செக்கி வாங்கி இருக்குன்னு சொல்லி இந்த இந்த இதுல வாங்கி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர, ஆந்திராவை போலவோ ஒடிஷாவை போலவோ இங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இப்போ நீங்க இதை வந்து இது பண்ணவே இல்லைன்றாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொன்னாரு, அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான ஒரு ஒட்டுறவும் கிடையாது அப்படின்றாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க வந்து லஞ்சம் வாங்கலன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. ஐயா, லஞ்சம் வாங்கினதா எங்கேயுமே சொல்லல, அது உங்களுடைய ஹேசியம். தமிழ்நாடுன்னு பேர் வந்த ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு ஏதோ இல்லாத ஒன்றை வந்து பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி எங்கேயுமே இல்ல. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கோ யாருக்கோ லஞ்சம் கொடுத்ததாக இதுல கிடையாது, இந்த இண்டிக்மெண்ட்லயும் கிடையாது, அந்த கம்ப்ளைண்ட்லயும் கிடையாது. சோ என்ன கேட்கிறோம், சரி நீங்க ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய யாரோ லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். ஐயா, எஃப்ஐஆர் போடுங்க. பாவம், பாஜகவோட கூட்டாளி நீங்க, பிரதமரோடு நேரடியாக ஃபோனில் பேசக்கூடிய ஒரு இதை வச்சுருக்கீங்க. ஒரு திமுகவுக்கு இங்கே பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி விட முடியும். சார் உடனே போட்டுருங்க சார், ஃபோன் அடித்து சொல்லாமே, மருத்துவர் ஐயா ஃபோனை அடித்து, ஐயா மோடி அவர்களே இங்கே வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி விட முடியும், ஆட்சியை நாம் பிடித்து விட முடியும், உடனே ஒரு எஃப்ஐஆரை போடுங்க, அதானியை ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக சேருங்க, அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் யாரோ லஞ்சம் வாங்கியிருக்காங்களா அவங்களெல்லாம் செகண்ட் தேர்ட் அக்யூஸ்டாக சேருங்க, ஒரு பெரிய புரளயத்தை இங்கே உண்டாக்கி விட செய்ய வேண்டியதானே சார்? எது தடுக்கிறது உங்களை? அதுதான் ஒரே கேள்வி. தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன கேட்கிறாரு, இதுவரைக்கும் இவங்க யாரும் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா 3 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு, வரிப்பணம் வீணாயிடுச்சு யாரால அப்படின்றது ஒன்னு, இரண்டாவது ஜேபிசி, மூணாவது சிபிஐ என்கொயரி. எஸ். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வருவோம். வரிப்பணம் வீணாகி விட்டதுன்னாங்க. 7 ரூபாய்க்கு போட்டது யாரு? தமிழ்நாட்டுடைய வரி பணத்தை வீணடித்தது யார்? செல்வி ஜெயலலிதா. 7 ரூபாய்க்கு அதானியோட ஒப்பந்தம், ஒரு யூனிட் மின்சாரம். எத்தனை நாளுக்கு? 25 வருடங்களுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அது அப்படியே இதாச்சு, படிப்படியாக போனாங்க. அது எவ்வளோ பெரிய ஊழல்னு சொல்லி அப்போவே மிகப்பெரிய இது எல்லாம் வந்தது. துரதிருஷ்டவசமாக மோடி அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அவங்களே ஆட்சியில் தொடர்ந்தாங்க. அதனால் அது நடவடிக்கை எடுக்காமல் போயிட்டாங்க. அதன் பின்னர் இதே போல் 2020 வந்து அதிமுக அரசு ஒப்பந்தம் போடுகிறது. எவ்வளோ ரூபாய்க்கு போடுறாங்க? 2.81 காசுகளுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அதே போல் தமிழ்நாடு அரசு அதற்கு அப்புறமா ஒப்பந்தம் போடுது செக்கியோட எவ்வளோக்கு? 2.61. இப்போ யாருடைய நடவடிக்கைகளால் மக்களுடைய வரி பணம் சேவ் ஆச்சு? அதிமுக 2.81, திமுக 2.61. யார் சேவ் பண்ண மக்களுடைய வரி பணத்தை? ஸோ அதையெல்லாம் கன்வீனியண்டாக மறைத்து விட்டு மக்களுடைய வரி பணம் வீணாகிறதுன்றாங்க. கரெக்ட், வீணாச்சு. அது செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில், அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தார்கள். அதற்கான இதை வந்து இது பண்ணுவாங்க. அதே போல் அதானி நிறுவனம் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த கோல் இம்போர்ட் ஸ்கேம், அதுவும் அதிமுக ஆட்சியில், அதுவும் இதே டிஸ்காம் தான். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா அதற்கு அந்த அதானுடைய கோல் இம்போர்ட் ஸ்கேம் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சொன்னீங்க ஜேபிசி, நீங்கள் கேட்டீங்க, பதில் இல்லை. அதுக்கு அருமையான கேள்வியை கேட்டீங்க சார். முதல்வர் சொல்றாரு, அதுக்கு அப்புறமா நீங்க ஜேபிசி வேணும்னு சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னீங்களான்னு கேக்குறீங்க. சொல்றேன், எங்க சொன்னீங்கன்னு எப்போ, என்னைக்கு சொன்னீங்க சார்? சொல்லுங்க சார், என்னைக்கு சொன்னீங்கன்னு சொல்லுங்க. என்னைக்கு சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க. எப்போ சொன்னாரு? நீங்க இன்னைக்கு சொல்ல தயாரா? இன்னைக்கு கூட சொல்ல நீங்க தயாரா இல்ல சார்? இப்ப கூட தயாரா இல்ல. என்ன இப்ப இவரே இவ்வளவு பதட்டப்படுறாரு? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பதட்டம் சொல்லி பதட்டமா இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல்வர் சொன்னதுக்கு அப்புறமா ஜேபிசி பத்தி பேசுறீங்களே, இதுக்கு முன்னாடி ஜேபிசி பத்தியோ விசாரணை பத்தியோ பேசுறீங்களா? நீங்க ஒரு கேள்வி பார்லிமென்ட்ல பேசணும் சார். ஜேபிசி அமைய வேண்டியது ஒன்றிய அரசு. எஸ், அத பத்தி நீங்க கேட்டீங்க. அதற்கு நான் திருப்பி கேக்குறேன். அதற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
ஏதாவது வச்சிருக்காங்களா இல்ல பாலு அவர்கள் வந்து ஏதாவது வச்சிருக்காரா, ஆதாரம் வச்சிருக்காரா இதுக்கு முன்னாடி பேசினாங்க? இல்ல. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அது அல்ல. தமிழ்நாடு அரசின் மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும். இங்க செல்வாக்கான முதல்வர் இருக்கிறார், அவர் மீது ஏதாவது ஒரு களங்கத்தை கற்பித்து விட முடியுமான்னு சொல்லி ஒரு நப்பாசை. அந்த நப்பாசை இன்று நிராசையாகிவிட்டது. இப்போ அடுத்ததா மூணாவதா என்ன கேட்டீங்க? சிபிஐ விசாரணைன்றீங்க. தமிழ்நாடு அரசு எப்படிங்க சிபிஐ விசாரணை நடத்த முடியும்? சிபிஐ விசாரணை நடத்தணும்னா ஒன்றிய அரசு தான். தமிழ்நாடு அரசு இங்கே வந்து அதுவும் ஒரு அலிகேஷன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட நடக்குது அப்படின்னும் பொழுது இருக்கு அப்படின்னும் பொழுது எப்படி தமிழ்நாடு அரசு அதில் விசாரணையை நடத்தி விட முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. சிபிஐ கிடையாதுங்க தமிழ்நாட்டில், சிபிஐ கிடையாது தமிழ்நாடு. நாங்க எப்படி எடுக்க முடியும்? நாங்க எப்படி எடுக்க முடியும்? யாரும் பண்ண முடியாது. சிபிஐ ஒன்றிய அரசு தாங்க உத்தரவு போட முடியும். இது தெரியாம சிபிஐ பண்ணாதீங்க. சிபிஐ யாரெல்லாம் விசாரிக்க முடியும்னா, ஒன்னு மத்திய அரசு, இரண்டாவது நீதிமன்றம், ஒரு ஜெனரல் கன்சென்ட் சார். ஒன்னு மத்திய அரசு, இரண்டாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, மூன்றாவது மாநில அரசினுடைய வேண்டுகோள். இந்த மூன்றின் மூலமாக பண்ண முடியும். பண்ணவே முடியாது இல்ல, ஒரு லெட்டர் எழுதுங்களா? எங்க ஸ்டேட் மேல மாதிரி அலிகேஷன். இப்போ இவர் எதுக்கு சிபிஐ இல்ல தடுக்குது? நல்ல தடுக்குது. இல்ல கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாரு. என்ன அப்படின்னா இப்போ எதற்கு வந்து இவர் சிபிஐ விசாரணை கேட்கறான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு போலீசார் சிறந்த போலீசார். சிபிசிஐடி விசாரணை கேட்டிருந்தா கூட இவருடைய நோக்கத்தை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இல்ல இப்போ சிபிஐ விசாரணை எதுக்கு கேக்குறாங்க? சிபிஐ விசாரணை எதுக்கு கேக்குறாங்க? சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? லீடிங் கிரிமினல் ஆபீசர்ல இருந்து வந்தவர் சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சிபிஐ ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. இன்டர்ஸ்டேட், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா சிபிஐ மட்டும் தான் அத்தாரிட்டி. ஓகே, சிபிசிஐடி போய் அதர் ஸ்டேட்ல போய் விசாரிக்குமா? அடிப்படையை தெரிஞ்சிட்டு பேசுங்க சார். அடிப்படை இல்ல உங்களுடைய நோக்கம். அரசியல் பேசுறதுக்காக நீங்க லாயரா மறந்துறாதீங்க. இல்ல அடிப்படை இல்ல உங்க நோக்கம் என்ன? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மறந்துறாதீங்க. என்ன பேச்சு இது? சிபிஐ விசாரணை எதுக்கு கேக்குறாங்க? சிபிஐ விசாரணை எதுக்கு கேக்குறாங்க? ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல சிபிஐ இருக்கு. சிபிஐ வந்து யாருக்கு சார்பாக நடந்து கொள்ளும், யாருக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும். அதான் சார் கொஞ்சம் இருங்க, நீங்க பொறுமையா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு இதே போல குற்றச்சாட்டு என்ன? கோலை வந்து இன்ஃப்ளேட்டட் பிரைஸ் வெளிநாட்டுல இருந்து வாங்கி இங்க விற்கிறாங்க. அது இன்ஃப்ளேட்டட் பிரைஸ்னாக்க அது எஃப்ஐஆர் போட்டு சிபிசிஐடி டிவிஎஸ்சி விசாரிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து தமிழ்நாடு அரசு தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அதானிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிறது. முதல் நாளிலிருந்து அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய அறிக்கையிலிருந்து இன்றைய முதல்வர் பேச்சு வரைக்கும் தெளிவாக இருக்கிறது. இப்போ ஒரே கேள்விதான், ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, என்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்க போகிறார்? பகிரங்கமாக தமிழ்நாட்டு முதல்வரிடம் அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கியதற்காக மன்னிப்பு கேட்க போகிறார். அதாவது தமிழக முதலமைச்சர் எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது தெரியும்னு சொன்னார். தமிழக முதலமைச்சரை எப்போது பதில் சொல்ல வைக்க வேண்டும், அவர் எப்படி பேச வேண்டும் என்று சொல்ல வைக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லாத, நான் மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி ஏன் வாய் திறந்தார்? அதற்கு அடுத்த நிலையும் உங்களுக்கு வரும். நான் கேட்கறது ஒரே கேள்வி. இருங்க, சட்டசபையில கேள்வி எழுப்புறீங்க, நான் கேக்குற ஒரே எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஜேபிசி வேணும்னு வெளிநடப்பு செஞ்சாங்க, அப்ப சொல்லி அனுப்ப வேண்டியது ஒரே கேள்வி. உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு ஜேபிசி விசாரணை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஏன் இல்ல? எதற்கு வெளிநடப்பு செய்கிறார்கள்? உங்க எம்எல்ஏக்கள் இன்னும் 2 விருதுகள் 10 மாதமா 800 மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டியதை ஏன் நிறுத்தி வச்சீங்க? தனியார்கிட்ட வாங்கணும், அதிக விலைக்கு வாங்கணும், தமிழக மக்கள் நாசமாகணும், அதுக்காக தானே பண்ணீங்க. ஏன் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. புது குற்றச்சாட்டு, எல்லாமே அறிக்கை. நீங்க படிக்காம வராதீங்க. நீங்க பாருங்க, கலைஞர் மாதிரி மற்ற பத்திரிகை படிங்க, முரசொலி மட்டும் படிச்சிட்டு வராதீங்க. நீங்க கொடுத்த அறிக்கை பாருங்க. சரி, கலைஞர் செய்வார். அத மன்னிப்பு கேளுங்க. தமிழ்நாட்டு முதல்வரிடம் களங்கத்தை, தமிழக முதலமைச்சர் நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கியதால தயவு செய்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மருத்துவரையாவிடம் நீங்கள் சும்மா இருக்கிறவர்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். தமிழக மக்கள் சார்பாக எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல பொறுப்பற்றத்தனமாக நடந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் மக்களுடைய பார்வை. ரைட். நான் திரு அக்னீஸ்வரனோட கோணத்தை கேட்கணும். அக்னீஸ்வரன், இது வந்து ஒரு முக்கோண பிரச்சனை. ஒன்று திமுக, பாமக, அதுக்கப்புறம் பாஜக. இதில் அதிமுகவோட ரோல் என்ன அப்படின்னு உங்கள் வழியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரையோ மற்றவர்களோ இந்த விவகாரத்தில் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரிக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே கேட்க போதா? எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரோ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ அதானி விவகாரம் தொடர்பாக
பொதுவாக எல்லா பிரச்சனையிலையும் கருத்து சொல்கிறவங்க இந்த பிரச்சனையில் எந்த கருத்தும் சொன்னதா தெரியல. இதை வந்து ரொம்ப கவனமாக அணுகுறாங்களா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அக்னி? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், 1 ஜூலை 1957 தான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை சிறப்பாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. என்ன சார், ரொம்ப பின்னாடி போயிட்டீங்களா? 57க்கு போயிட்டீங்களா சார்? அதுதான் சார், இப்ப 2024 நியூயார்க் மாகாணத்துல கிழக்கு மாவட்டத்துல அங்க பிடியாணை கொடுத்திருக்கிறாங்களே. இந்தியாவினுடைய செல்வாக்கு மிக்க பெரிய மனிதர் அவர், குஜராத்துக்காரர். அவர் வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வலதுகரம் என்பது உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவரை வளர்த்து விட்டவர் யார் என்று கேட்டால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 57க்கு ஏன் போனேன்னு கேட்டீங்களா சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோ என்கிற வார்த்தை கிழக்கு நியூயார்க் மாகாணத்தில் போட்ட வழக்கில் டான்ஜெட்கோன்னு இருக்குது. அது 54 மரியாதைக்குரிய பாலு சார் பார் கவுன்சில் உறுப்பினர் அவருக்கு சொன்னார் இல்லையா, 54 பக்கம். அதுல 19, 20, 21 தமிழ்நாடுன்னு வந்திருக்கா இல்லையா? 5 மாநிலம், காஷ்மீர், ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா, அதே மாதிரி தமிழ்நாடு. 1750 கோடி ரூபாய் கையூட்டாக பெற்றார் சொல்லியிருக்கிறாங்களே. ஆக இது என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு சார், இப்போ அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு கேட்குறீங்க. ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பன்னாட்டு நீதிமன்றத்தை கூட நீங்க கேஸ் இது பண்ணிடலாம். ஆனா நியூயார்க் நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ண போறீங்க? அந்த பிடியாணை நாடாளுமன்றத்தில் அதிமுக அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை வேணும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட ப்ரோப் வேணும் அப்படின்னு ஏடிஎம்கே கேட்கிறதா? சட்டமன்றத்தில் மற்ற கட்சிகள் பேசுகிற நேரத்தில் அதிமுக இந்த விவகாரத்தில் கருத்து சொல்றது இல்லையே, எதனால? அதாவது சார், இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் இறையாண்மையை கருத்தில் கொண்டு அவர்கள் கூட்டு பாராளுமன்ற குழு விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஜனநாயகத்தினுடைய மரபு. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் அவர்கள் இதுவரையில் அப்படியான கோரிக்கை வரலையே ஏடிஎம்கே. முதலமைச்சர் சொல்லிட்டார், பிரச்சனையில ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ப்ரோப் வேணும் என்றால் திமுக கோருகிறது, காங்கிரஸ் கோருகிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கிறாங்க, லாலு பிரசாத் கேட்கிறார், அவங்க மொத்த இந்தியா கூட்டணியும் கேட்கிறாங்க. பார்லிமெண்ட் வாசல்ல அவங்க எதுவும் முழக்கம் போட்ட மாதிரி தெரியல. ஸ்டேட்மென்ட்லயே கொடுத்திருக்கோம். சார், அவர் ஒரு எம்பி சார், பார்லிமெண்ட்ல கேட்டா தான் சார் வெயிட், பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல கேட்டா தான் சார் வெயிட். பார்லிமெண்ட்ல நீங்க சைலன்ட் மோட்ல ஒரு ஸ்பீக்கருக்கு எழுதுறாரு கடிதம் அப்படினா அது வெயிட். இதுல அண்ணா சார் அந்த இடத்துல எங்க இருக்கு ஏடிஎம்கே கேக்குறேன். அதிமுகவுக்கு சார் நான் முடிச்சிரேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் பேசவா சார்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் இதுல அதிமுகவுக்கும் இதுல அந்த இதுக்கும் கௌதம் அதானிக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப இதுல அதிமுக பேச வேண்டியது அவர்கள் ரகசியமாக சந்தித்தார்கள்னு ஐயா மருத்துவர் அறிக்கையில சொல்லியிருக்காங்களா? இல்லையே. ஆக நீங்கள் இதை பற்றி பேசினால் உங்களிடம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம். அப்ப நியூயார்க் நீதிமன்ற வழக்கு தொடுத்துச்சு, டான்ஜெட்கோன்னு போட்டிருக்கு. நியூயார்க் நீதிமன்றத்தில் போய் அவங்கள வழக்கு தொடுப்பீங்களா? வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புவீங்களா? ஆகவே முதல்வர் சந்திக்கல, பிறகு யார் சந்தித்தது? முதலமைச்சர் சந்திச்சாருன்னு முதல்ல சொல்றீங்க. முதலமைச்சர் சந்திச்சாருன்னு முதல்ல குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதானி அவர்கள், கௌதம் அதானி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்படி வந்தார்னா முதலமைச்சரை சந்திச்சாருன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முதலமைச்சர் திட்டவட்டமா மறுக்கிறாரு. இப்ப நீங்க அடுத்து அதை எங்க மாத்துறீங்கன்னு சொன்னா யாரை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போறீங்க. ஏடுகள் பொய் சொல்லுகிறதா? அந்த ஏடுகள் மீது வழக்கு தொடுத்தீர்களா? யாரை சந்தித்தார் கௌதம் அதானி? ஒருவேளை கௌதம் அதானி தமிழ்நாட்டுக்கே வரவே இல்லையா? இது ஒண்ணு. சார் அதை விட்டுருவோம் சார், அது பன்னாட்டு பிரச்சனை, அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சரவணன் சொல்றாருல, என்ன சொல்றாருன்னா அதிமுக இந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் கேட்கிறேன்,
திமுக ஆட்சியில் இருந்தபோது 10 மணி நேரம் மின்வெட்டு இருந்துச்சு 2010. அதையெல்லாம் சரி செய்து கோவாவிற்கு மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி அங்க மின் ஏற்றுமதி செஞ்சாங்களா இல்லையா? ஆனா நீங்க வந்ததற்கு பிறகு 2016 மின்சார கட்டண உயர்வு அப்ப 2014 வரைக்கும் மின்வெட்டு இருந்துச்சா? இல்ல 2014 வரைக்கும் மின்வெட்டு இருந்துச்சா? அப்போ வரி உயர்த்துவதற்கு எவ்வளவு ஏத்தி விட்டாலும் இது பொதி சுமப்பார்கள் என்று நீங்கள் நினைச்சா இது சரியான பார்வை கிடையாது. சரி, சரியான திரு அருணனுடைய கோணத்தை கேட்கலாம். திரு அருணன் உங்க பார்வை. இல்ல இங்க பாமக நண்பர் எதிரொலிக்குது கொஞ்சம் சரி. இல்ல பாமக நண்பர் பாலு இங்க பேசினாரு, தொடர்ந்து பேசுங்க. அவர் பேசும் பொழுது நான் கவனிச்சேன், இந்த வழக்கு எதனால வந்தது என்பதுக்குள்ளேயே போகல. அமெரிக்காவினுடைய நீதித்துறை இந்த குற்றச்சாட்டை சுமத்துது. கௌதம் அதானி, அவருடைய சொந்தக்காரர் அதானி, அப்புறம் ஒரு 6 பேர், மொத்தம் 8 பேர் மீது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். இந்த சூரிய மின்சார விவகாரத்தில் இந்த லஞ்சம் கொடுத்துதான் ஆர்டர் பண்றோம், அப்படித்தான் அந்த விற்பனை ஆக போகுது என்பதை மறைச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்ட இருந்து பணம் பெற்றார்கள் முதலீடுகளை. ஆகவே எங்க நாட்டு சட்டப்படி இது குற்றம். இப்ப இதுல யாருங்க முதல் குற்றவாளி? கௌதம் அதானி. அவர் மீது விசாரணை வேண்டும்னு நண்பர் பாலு பேசவே இல்லையே. இது நீங்க எல்லாம் கேட்ட பிறகு நீங்க எல்லாம் கேட்ட பிறகு ஆமா ஆமா குணா கேட்ட பிறகு ஆமா இந்த அறிக்கையில அன்புமணி சொல்லியிருக்காரியா? அதற்கு முன்பு அன்புமணி நாடாளுமன்றத்துல பேசினாரா? எம்பி தானே, அதுக்கு பதில் சொன்னாரா? தமிழ்நாட்டுடைய ஊழலை பத்தி நீங்க நாடாளுமன்றத்துல கேட்டீங்களா? அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லட்டுமே. உங்களுக்கு எந்த ஊழல்னாலும் நீங்க எதிர்க்கக்கூடியவர் தானே, நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர் தானே. அண்ணன் அருணன் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர், தயவு செய்து கேட்கிறேன், ஊழல் எங்கே இருந்தாலும் அதை நீங்க அடிப்படையா எதிர்க்கக்கூடியவர். இதுல இருந்து உங்களுக்கு தயக்கம். அவர் என்ன பேச விட மாட்டாரு, திசை திருப்புவாரு. நீங்க கண்ட்ரோல் பண்ணல, நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நாம தர்க்க ரீதியா வாதிக்கிறோம். இந்த விவகாரம் வந்தது அதானினால. அதானி லஞ்சம் கொடுத்தாரு, கொடுத்தவரை விட்டு வாங்கினவங்களை பத்தி மட்டும் பேசினா இது எவ்வளவு நேர்மையற்ற செயல், கேவலமான அரசியல். ஊழல்ல கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. வாங்குறவங்க பண்ணாம சொல்றீங்களே, இது என்னங்க நியாயம்? உங்க சுற்றுல பேசுங்க, நீங்களே பேசுங்க. இல்ல நீங்க நேயர்களே சுற்றுல பேசுங்க, லட்சணத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அவங்களுடைய சொல்லுங்க சப்ஜெக்ட் பண்றீங்க. என்னை பேச விடாம செய்யற இல்ல கொடுமையா இருக்கு, தொடர்ந்து பாக்குறேன். இல்ல என்ன இப்பதான் பேசுறேன், எதே தப்பா பேசுறேன்னா எதிர்பார்க்கறது இத யார் கொடுத்தாலும் வாங்கினாலும் 2 பேரும் செஞ்சாலும் தப்பு, அப்படி பேசுங்க. இல்லங்க, நான் அதைத்தானே சொல்றேன். வாங்கினவங்களை பத்தி மட்டும் பேசுனது நீங்க, உங்க தலைவர்கள். அந்த கேள்விப்பட்ட அரசியலை சொல்றேன், கொடுத்தவரை விட்டது நீங்க. நீங்களா எனக்கு புத்தி சொல்றது? என்ன அபத்தமா பேசுறீங்க? குற்றவாளி என்று சொல்லி இருப்பது 8 பேர். யாரு அந்த 8 பேரை பத்தி பேசணும்? நீங்க ஏன் பேசலைன்னா உங்க எஜமானர் மோடி பேசல. இல்ல அங்க நாடாளுமன்ற வாசல்ல என்ன தெரியுமா முழக்கம்? அதானியும் மோடியும் ஏகே, அதானியும் மோடியும் ஒண்ணு. நான் சொல்லுவேன், அதானியும் மோடியும் ஒண்ணு. அறியாதவங்க வாயில மண்ணு. ஆமா, இந்த உண்மையை தெரியாம பேசலாம். இந்த உண்மையை தெரியாத மக்கள் யாராவது இருந்தால் நாம ஏமாந்து போவோம். என்ன இவ்வளவு நடக்குது?
மோடி பேச மாட்டேங்கிறாரு. கேட்டா இந்த மாநிலங்களை பத்தி மட்டும் சொல்றாங்க. சரிங்க, இந்த மாநிலங்கள் இருக்கவங்களை பிடிக்கலாம்ல? எப்ப பிடிக்கலாம்? அதானி உள்ளவங்க மீது கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய விசாரணை நடந்தாதான். அந்த விசாரணை பற்றி அன்புமணி ராமதாஸ் ஏன் பேசல? அதிமுகவின் மாநில குழு உறுப்பினர், அதிமுகவின் மாநிலங்கள் அவை உறுப்பினர் ராஜ்யசபா இருக்காங்கல்ல, ஏன் இது வரைக்கும் பேசல? எடப்பாடியார் ஏன் பேசல? இந்த கேள்விக்கு 2 பேரும் பதில் பேசல. பாலுவும் சரி, அக்னீஸ்வரனும் சரி. அக்னீஸ்வரன் எங்கேயோ போயிட்டாரு. ஏங்க நான் சொல்றேன், இந்த அறிக்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பேசலாம், அதை பத்தி விசாரிக்கலாம். அதற்கான வாய்ப்பு என்பது எப்ப கிடைக்கும் என்றால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்தின் போதுதான். அந்த நீங்க வற்புறுத்தி இருக்கணும்ல, அதை மட்டும் செஞ்சா நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு அதிகாரி யாராவது வாங்கினாரா இல்லையா அதுக்குள்ள கூட நான் போகல. வாங்கியே இருப்பார்னு வச்சுக்கோமே, அவர் அம்பலப்படுவார்ல எப்ப? அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்தா தானே, விசாரணை வந்தா தானே. அப்படி என்றால் அன்புமணி ராமதாசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கணும்ல. ஏன் பங்கு கொள்ளல? நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஊழல் ஒழிப்புக்காக இருக்கீங்க. நான் சொல்றேன், கட்சி தலைவர்களை சொல்றேன், உங்க 2 பேரும் சொல்லல. அப்படி ஊழல் ஒழிப்பில் உண்மையாக இருந்தால் உங்க 2 கட்சிகளுடைய எம்பிக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அங்க வந்து தெருவில் வந்து வாசல்ல வந்து நின்றுக்கணும்ல. என்ன நியாயம்? ஏதேனும் ஒரு பிடி கிடைக்கிறதுனா மாநில அரசு, மாநில ஆட்சி, மாநில கட்சிக்குள்ளேயே நிக்கிறது என்பது என்ன வகை நியாயம்? காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் நேற்று வரைக்கும் பாஜக கூட்டணியில இருந்தது அதிமுக, இப்ப இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. பாமக கூட்டணியில இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்கள தயவு செய்து நண்பர் பாலுவை சொல்லுங்க, பாஜக கூட்டணியில இப்பவும் இருக்குதா இல்லையா பாமக? ஏன்னா ஐயா ராமதாஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்துல தாயான்னு அன்புமணி சொல்றாரு. இல்ல அந்த கூட்டணியில இருக்கும்னு ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. நான் அந்த அறிக்கையை பார்த்தேன். நான் தப்புன்னா திருத்துங்க. இல்ல இப்பவாது சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லீங்களா? அப்ப என்ன? அப்ப உங்களுடைய அரசியலுக்காக நேர்மையற்ற வாதங்களை வைப்பது என்ன நியாயம்? அதே போல மிக முக்கியமானது, ஜெயலலிதா ஆட்சியில நடந்த 7 ரூபா சொச்சம் அக்னீஸ்வரனால் பதில் சொல்ல முடிஞ்சா? சொன்னாரே சரவண, ஒரு யூனிட் 7 ரூபா சொச்சம் போட்டு வாங்கிருக்கீங்க இதே அதானி கிட்ட இருந்து அம்மையா, ஜெயலலிதா அம்மையா. இன்னைக்கு 2 ரூபா சொச்சம். அதுல எடப்பாடியார் ஆட்சியை விட இன்னும் கம்மி. இதை எப்படி மறுக்க முடியும் உங்களால? பாலு சொல்றாரு, ஐயா அநியாயமா மக்கள் வரி பணம் போச்சியா, ஏற்கனவே கடல்ல இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய பணம் பூரா போச்சியா. இதெல்லாம் இந்த 7 ரூபா விவகாரம் எதுல நடந்துச்சு கூட தெரியாம அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. தெரிஞ்சே வேணும்னு சொல்றாரு. 7 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது கேட்கிற நேயர்களுக்கு பரபரப்பா இருக்கும்ல. போச்சியா, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா போச்சு. செஞ்சது யாருங்க கேட்கிறாருல சரவணன், பதில் சொல்லுங்க. தயவு செய்து ஒரு கருத்து வேறுபாடு வரலாம், சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம், ஒரு அரசியல்ல இப்படி ஒரு நிலை எடுக்கலாம், அப்படி ஒரு நிலை எடுக்கலாம், அதை நியாயப்படுத்தி பேசலாம். ஆனா ஃபேக்சுவல் எரர் என்னப்படுகிற உண்மையான விவரங்கள் இருக்கு பாருங்க, அதையே மறைச்சு பேசுறது. இப்ப பாருங்க, மீண்டும் மீண்டும் அதானி விவகாரத்துல குற்றவாளி அதானியை விட்டுவிட்டு இங்கேயே பேசினார். மாநிலம், அதனுடைய மின்சார வாரியம் இதே பேசினார். இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குகிற அந்த மத்திய அமைப்பு இருக்கு, அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மோடி ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல. அவங்க மேல பாய வேணாமா? ஒரு வார்த்தை சொன்னாங்களா 2 பேரும்? தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பார்வையாளர்களே, இது என்ன வகையான அரசியல் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாநில அரசு மீது நியாயமான குற்றச்சாட்டு இருந்தால் கூறலாம். எங்கள் கூட 2 விஷயங்கள கருத்து வேறுபாடு வந்துச்சு. எப்படி நாங்கள் பேசணும், எப்படி நாங்க போராடணும், எப்படி நாங்க அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். ஆனால் ஒரு தவறான குற்றச்சாட்டை அல்லது மெய்யான குற்றவாளியை தப்பு வைக்கிற வாதங்களை மக்கள் முன்பு வைப்பது என்பது நியாயமற்ற அரசியல், நேர்மையற்ற அரசியல். அதுதான் எனக்குள்ள வருத்தம் அந்த 2 பேருடைய பேச்சை கேட்ட பொழுது. நண்பர் தான் தொடர்ந்து பேசலாம். அவருடைய வாதம் வந்து எந்த வகையில் நியாயமா படலைங்க. சரியா திரு தராசியம், நிறைவு பார்வை. எஸ்சிசிஐ எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்து 2011 சார். 2011 மன்மோகன் சிங் ஆட்சி காலம். ஆனால் 2014க்கு பிறகுதான் அதானி அவர்கள் எஸ்சிசிஐயோட அந்த தொடர்பு வைத்துக் கொள்கிறார்.
18-19 தான் சோலார் எனர்ஜி கான்செப்ட், சோலார் எனர்ஜியை விற்கலாங்கிறது. இப்போ லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதான் முதல்ல வருது. அதுல வந்து பலரும் பல ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாநில அரசும் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து அதை கொள்முதல் பண்ணுது மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணமாக மகாராஷ்டிராவில் 3 ரூபா 5 பைசாக்கு வந்து இதே அதானிட்ட கொள்முதல் பண்றாங்க. நம்ம வந்து 2 ரூபா சொச்சத்துக்கு கொள்முதல் பண்றோம். இது மாறுபடும். இப்போ கிராண்ட் ஜூரியும் இதுவும் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். கிராண்ட் ஜூரி இண்டிக்மெண்ட்டை மட்டும் வச்சு பேசுறதுல அர்த்தம் இல்லை. நான் என்னோட டல்லாஸ் ஜேர்னலிசம் டேஸ்ல கிராண்ட் ஜூரி நிறைய பார்த்துருக்கிறேன். அங்க வந்துங்க பிராக்டிக்கலா ஜூரி ஒரு பெரிய சிஸ்டம். கிராண்ட் ஜூரி வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எவிடன்ஸை நம்ம பிரசன்ட் பண்றோம். அதுல நடந்த டிஸ்கஷன்ஸ் அதுதான் இன்டென்ஷன் ஆஃப் கிராண்ட் ஜூரி என்னன்னு சொல்லும். கிராண்ட் ஜூரியில இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகங்கள் முக்கியம் இல்லை. உண்மையில என்ன இன்டென்ஷன் அவங்களுக்கு? என்ன இன்டென்ஷன்னா அமெரிக்க வாழ் பிசினஸ்மேன் பப்ளிக் இவங்க படம் ஏமாற்றப்படக்கூடாது, அதான் இன்டென்ஷன். அதை தாண்டின இன்டென்ஷன் எதுவும் இல்லை. இந்தியாவில் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று அமெரிக்க நீதிமன்றங்கள் போராட போவதெல்லாம் கிடையாது. அப்போ இங்க வந்து அது என்ன பிரச்சனையா மாறுச்சு? ஜேபிசி அமைக்கணுங்கிறது. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சிகள் தான் கேட்கவும் முடியும். ஏன்னா விவகாரம் பாராளுமன்றத்தில் நடக்குது. தமிழ்நாடு அசம்பிளிலையோ இல்ல இன்னொரு மாநிலத்தோட அசம்பிளிலையோ அதை நம்ம எழுப்ப முடியாது. அப்போ இங்க வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இதுல வந்து முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காருங்கிற குற்றச்சாட்டு. அதை அவரு இன்னைக்கு தெளிவா மறுத்துக்கிறாரு. அப்போ இந்த மேற்கொண்டு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தர வேண்டியது, அதாவது பையர் யாரு, அதே மாதிரி வந்து எந்த ரூபத்துல பணம் கைமாறப்பட்டது, இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய கடமை வந்து டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்கு. சார், இதுல ஜேபிசிக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த அரசு சம்மதிக்கிறதுக்கு, இது அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு தாங்க நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம்னா, ஜேபிசி டிமாண்ட் வர்றது யுஎஸ் கிராண்ட் ஜூரியில இருந்து வருது. இப்போ இன்டென்ஷனை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அந்தந்த நாடுகள், அந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட சட்டபூர்வமான அமைப்புகள்லாம் இதை எடுக்கணும்னு அங்க பேசுறாங்க. கிராண்ட் ஜூரியில வந்து நிறைய ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. அது ரன்ஸ் இன்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ். அதுல அந்த ஆர்குமெண்ட் இருக்கு. அப்போ இதுல மறைமுகமாக நாளைக்கு ட்ரம்ப் வந்து அவர் ஜனவரி மாதம் எண்ட்ல வந்து அவர் முழு ஜனாதிபதியாகி அவர் பல விஷயங்களை செய்யும் போது மறைமுகமான அழுத்தம் வரும். ஒண்ணு. இன்னொன்னு, இதுல உண்மையான சர்வதேச காம்படிட்டர் யார் சார்? அதானிக்கு எலான் மஸ்க் தான் வந்து அமெரிக்காவின் லக்கி பாஸ்கர். அவர் வந்து அதானியை ஒழிச்சுக்கிட்டதுக்கு பிரஷர் கொடுப்பாரு. நீங்க அப்படி பாருங்க, ஜியோ பொலிட்டிக்கலா இதை பாருங்க. அப்படி பார்க்கும் போது ஜேபிசிக்கான வாய்ப்பு அதிகம் என்பதுதான் என் கருத்து. நன்றி சார், நன்றி. திரு பாலு, நிறைவு பார்வை. அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது. இதில் பாமகவிற்கு எந்த தயக்கமும் இல்லை. இது தொடர்பாக இதற்கு முன்பாகவே செய்தியாளர் சந்திப்பில் நான் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நேர்மை, கூட்டணியில் இருந்தாலும் இந்த கேள்வி எழுப்பக்கூடிய நேர்மை மரியாதைக்குரிய நமது ஐயா அருணன் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் சொன்ன ஒரே காரணத்தினால்தான் நான் அதை இடைமறித்தேன். கொடுத்தவனை விட்டு வாங்கின போய் பார்க்குறீங்க என்று சொன்னார். அது தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம். திரு அருணன் குறுக்கிட்டாங்க. அருணன், உங்க நிறைவு பார்வை சொல்லுங்க. இல்ல, அதாவது அவர் பேசினது பூராமே வந்து மாநில விவகாரத்தை பற்றி மட்டும்தான். லஞ்சம் வாங்கினவங்களையும் வாங்கி இருந்தால் கண்டிப்பாக சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படணும், அவங்களுக்கு உரிய தண்டனையும் வாங்கி தரணும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா கொடுத்த ஆளை பத்தி பேசவே இல்லையே. இப்ப கூட பாருங்க, நாடாளுமன்றத்தை பேசினாரா அன்புமணி ராமதாஸ் நான் கேட்டேன். இப்ப ஒரு அறிக்கை வாசிக்கிறாரு, இன்னைக்கு அறிக்கை இல்ல, அதுல தயார்னு வருது, அதை பழையபடி மறைக்கிறாரு. இது என்னங்க நேர்மை? நீங்க எங்களை பார்த்தாலும் பேசலாம். நாடாளுமன்றத்தில் தமிழக அரசின் மீதான குற்றச்சாட்டை பேசுனீங்களா? தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க இல்ல என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழக அரசின் மீதான விமர்சனம் வருது, நீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? ஏன் பேசல? ஐயா கொஞ்சம் பதில் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைனாலே அது இது உட்பட வந்துடும்ல, தமிழ்நாடு உட்பட. என்னங்க புரியா, நீங்க பெரிய வக்கீலுங்க, என்னங்க பேசுறீங்க? இந்த விவகாரம் இந்த 8 பேரு அமெரிக்க நீதிமன்றம் அதானே கொடுத்தாரா இல்லையானா வாங்கின ஆளுங்களே கூட நிப்பாட்டுவோம்ல. நீங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை பத்தி இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுற பிறகுதான் இப்படி ஒரு அறிக்கையை கொண்டு வாசிக்கிறீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னு, இதுக்கு பிறகு உங்களுக்கு என்னால விளக்கம் சொல்ல முடியாது. நீங்க தூங்குற மாதிரி நடிக்க முடிவு பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, இல்லங்க இதுல கூட்டணி பிரச்சனையே இல்லைங்க. கொஞ்சம் மனச்சாட்சியோடு பேசுங்க பால். இதுல கூட்டணி பிரச்சனையே இல்ல.
நீங்க தயவுசெய்து கொஞ்சம் அடுத்த பேச விடுங்க. பேசும்போது நான் பொறுமையா இருக்கேன். நான் பேசுறதுக்கு கையை காமிக்கிறேன். தயவு செய்து இதே பண்பை நீங்கள் பின்பற்ற வேண்டாமா? நான் ஏன் நான் ஒரு நாள் உங்ககிட்ட பேசும்போது தலையிட முடியாது நினைக்கிறீங்களா? தயவு செய்து இதான் வேண்டாம். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது கிளாரிட்டி வேணுங்கிறதுக்கா நான் அது மீண்டும் சொன்னேன். அதையும் கூட நீங்க கவனமா சொன்னீங்க. அது உங்களுடைய உரிமை. நான் இதை மறுத்தனா? நான் இப்ப அதான் சொல்ல வரேன். வாங்கினாலையும் பிடி, கொடுத்தாலையும் பிடி. கொடுத்தால பத்தி பேசணும். கொடுத்தால பத்தி பேசுவது வாங்கினாலும் உட்பட வரும் பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்துடும். அதுக்காக போராடி கொண்டிருக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள். எங்கே உங்க அன்புமணி ராமதாஸ்? நன்றியா, நன்றி 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 திரு அக்னி. சுருக்கமா நன்றி 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 திரு அக்னி. அதாவது சார், பவர் சேல் அக்ரிமெண்ட், அது பவர் சேல் அக்ரிமெண்ட்ல ஜூலை 2021 பிப்ரவரி 2022 வரைக்கும் தான் அந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், அதாவது உங்களுடைய பார்வையில் அம்பு எய்தவர்களை நோக மாட்டேங்கிறாங்க, அம்பை போய் நோந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கு கௌதம் அதானி வந்தாரா இல்லையா, அவர் சந்தித்தாரா இல்லையா? முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப டான்ஜெட்கோ என்று போட்டாங்கல்ல, அது யாருடைய குற்றம்? ஒண்ணு. ரெண்டாவது, இங்க உப்பு திண்டவங்க தண்ணி குடிக்கணும்ன்றது வேற. ஆனா இங்க கௌதம் அதானியும் மாநில டான்ஜெட்கோவும் இந்திய நாட்டினுடைய பிரதமரும் அதே மாதிரி அமெரிக்க நீதிமன்றமும் இவைகளுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? அதிமுக ஏன் பதில் சொல்லணும்? நீங்க பதில் சொல்லுங்க. அதுதான் செக் பீரியட் சொன்னேன்ல, 2021 2022 வரைக்கும் தான் இந்த பதில் சொல்ல சொல்லி கேட்கல. அதிமுக கருத்து சொல்லிருக்கான்னு கேட்டேன். அருணன் சார் பேசுறது நான் என்ன கத்துக்கிறேன்னா, திமுக கூட கூட்டணி சேர்ந்ததனால பாஞ்சாலிக்கு அவமானம் ஏற்பட்ட போது கூட பாண்டவர்கள் மண்ணை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆனால் அதை தடுக்க நினைக்கவில்லை. அது மாதிரி தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் திமுக என்னதான் தவறு செய்தாலும் பாண்டவர்களை போல மண்ணை பார்த்து நிற்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்ல முடியும். நீங்க மோடியை கண்டிக்க தயாராக இதே அதிமுக சரி அக்னீஸ்வரனும் சரி நாங்க இப்படி சொல்லிக்கிட்டு நீங்க கௌதம் அதானியை சந்திப்பதற்கு நன்றி நன்றி திரு சரவணன். ஒரே லைன் என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் வந்து நம்ம நண்பர் பாலு அவர்கள் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை பேசியிருக்காரு. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முயற்சி செய்திருக்கிறார். நீங்க கேட்டது ஜேபிசி விசாரணைக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரான்னு கேள்வி கேட்டீங்க. இல்ல அவர் விசாரணை கேட்டிருக்காரு. ஆமா, அவர் விசாரணை கேட்டிருக்காரு. இப்போ என்ன அதே கேட்டாரோ அதே தான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் இன்வெஸ்டிகேட்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு ஆதரிக்க தயார்ன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆதரிக்க தயார். இப்போ என்ன அப்படின்னா, எந்த விசாரணையாக இருந்தாலும் நடத்தட்டும் அப்படின்ற அதுதான் சொல்றேன். மீண்டும் சொல்கிறோம், அண்ணன் இவர் அருணன் அவர்கள் அருமையா சொன்னாரு. லஞ்சம் கொடுத்த திரு அதானியை எஃப்ஐஆர்ல முதல் அக்யூஸ்டா சேருங்க. அடுத்து தமிழ்நாட்டில் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ரெண்டாவது அக்யூஸ்டா சேருங்க. எல்லாரையும் கைது செய்யுங்க. அமலாக்கத்துறையை கையில் வச்சிருக்கீங்க, சிபிஐயை கையில் வச்சிருக்கீங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கீங்க. யார் இங்கே தவறு செய்திருக்காங்களோ கண்டுபிடிங்கன்றோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொல்வது போல அதானியை விட்டுடுறாங்க. தமிழ்நாடு மீது குற்றம் சுமத்திருக்காங்க. ஐயா இல்லைன்னு சொல்லியாச்சு, நாங்க இல்லன்னு சொல்றோம். நாங்க சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. பண்ணுங்க, உங்க கூட்டாளி கிட்ட சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஆர்டர் பண்ணுங்க. இமிடியேட்டா பண்ணி உண்மை வெளியில வரட்டும். நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கேள்வி களம் மக்களின் மேடை.